பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்தவில்லை என பிரேமலதா விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜக மத்திய அமைச்சர்கள் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச இருப்பதாக நேற்றே தகவல் வெளியானது. ஆனால் இன்றைக்கு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த திருமதி பிரேமலதாவிடம் இது குறித்து கேட்டபோது அவர் அதை மறுத்திருக்கிறார். இல்லை, நாங்கள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதற்கான அழைப்பு எதுவும் எங்களுக்கு வரவில்லை, நாங்களும் யாருக்கும் நேரம் ஒதுக்கவில்லை என்று பிரேமலதா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதிமுகவுடன் ஏற்கனவே 2 முறை பேசி இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா அடுத்த கட்டமாக 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு 4 தொகுதி ஒரு ராஜ்யசபா பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்கிறார். ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டில் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விருப்பப்படுவதாக தெரிகிறது. அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்பதற்கு பாஜக முன் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட தேமுதிக பாஜகவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இப்போது இல்லை. இது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பலரினுடைய கருத்துக்கள் என்பது அதிமுகவோடு செல்வதுதான் கட்சி நலனுக்கு நல்லது என்று பிரேமலதாவிடம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துக் கொண்டு ராஜ்யசபாவையும் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு தீவிர ஆலோசனைக்கு பிறகுதான் திருமதி பிரேமலதா இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே பெரும்பாலும் அதிமுக பக்கம் தேமுதிக செல்வதற்கான சூழல் இப்போதைக்கு உள்ளது. கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டவையாக சில நேரங்கள் இருக்கலாம். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.